வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிளான ஒரு காலிஃப்ளவர் சுக்கா சப்ஜி. இதை வந்து நீங்கள் இப்படிங்கிறதுக்குள்ள டக்குன்னு செஞ்சிடலாம். இதோட பேர் வந்துட்டு கோபி டக்காடக். ஆமாங்க, இதோட பேர் டக்காடக்கே தான். இது எப்படி டக்குன்னு செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. கடாயில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம காலிஃப்ளவரை பொரிச்சு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பூவாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெரிய பெரிய பூவாக போட வேண்டாம், அதனால கொஞ்சம் சின்ன சின்ன பூவாக போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி இது வேக வரைக்கும் அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்க, கோல்டன் கலராக ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட காலிஃப்ளவர். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். கொஞ்சம் அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம ஆயிலிருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயை நம்ம வடிச்சிடலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெயை வடிச்சிட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம். ஒரு பாதி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதில் இது கூடவே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். தக்காளியும் இதில் சேர்த்துடுங்க. இதில் எதுவுமே ஓவராக ஃப்ரை ஆகக்கூடாது, கொஞ்சம் அந்த க்ரன்ச்சோடையே இருக்கணும் எல்லா வெஜிடபிள்ஸும். இதில் இது வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம், அதனால தான் இதுக்கு பேர் வந்துட்டு கோபி டக்காடக். இதுக்கு பேர் டக்காடக்குன்னு இது செஞ்சிடலாம், அதுக்காக தான் இந்த பேர் இருக்குது. எதையும் ரொம்ப நேரம் கொண்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இல்லை, இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. இதையும் வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்த போகிறதில்ல, சில்லி சாஸ் தான் கொஞ்சமாக விட போகிறோம். ரொம்ப சிம்பிள் ஆனால் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த கோபி டக்காடக். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். இது வந்து புளிப்பில்லாத தயிர். தயிர் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் போட்டோன்னா நல்லா கைவிடாம கிளறுங்க, இல்லைன்னா தயிர் உடஞ்சி போய் தனித்தனியாயிடும். இப்போ இது கூட நம்ம சில்லி சாஸ் சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்திக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்கு வந்து இது மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இன்னும் உப்பே சேர்த்தலை, காலிஃப்ளவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த காலிஃப்ளவர் சேர்த்தில. அதில் இது கூடவே ஒரு பாதி குடமிளகாய் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுக்கிறேன். இந்த குடமிளகாவும் இதில் சேர்த்துடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த உப்பு ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக சேர்த்திக்கோங்க. இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சு இது நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கோபி டக்காடக் ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அது காட்டி ரோல் மாதிரி. இது ரோல் பண்ணும்போது கொஞ்சமாக பச்சை வெங்காயம் சீஸ்லாம் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பாருங்க, அவ்வளோதான் நம்மளோட கோபி டக்காடக் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கோபி டக்காடக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தன்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.